ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைனில் யூனிட் 4 ட்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ட்ரீ ஸ்ட்ரக்சரில் என்ன போர்ஷன் இருக்குது அப்படின்னா ட்ரீ ஏடிடி, பைனரி ட்ரீ ஏடிடி, ட்ரீ ட்ராவர்சல், பைனரி சர்ச் ட்ரீ, ஏவிஎல் ட்ரீ, ஹீப்ஸ், மல்டிவே சர்ச் ட்ரீஸ். இதான் நம்மளுடைய சிலபஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ட்ரீ ஏடிடியும் பைனரி ட்ரீ ஏடிடினாலும் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரீ ஏடிடினா என்ன? ட்ரீ ஏடிடி அப்படின்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு நமக்கு தெரியும். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன? ஒரு ஆப்ரேஷன் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்னு நமக்கு தெரியும், இம்ப்ளிமெண்டேஷன் தெரியாது. ஜஸ்ட் ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும், ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்றது. நெசசரி நீடுள்ள திங்ஸை மட்டும் நமக்கு ஷோ பண்ணிட்டு மற்றதெல்லாம் ஹைட் பண்ணி வச்சுக்கோ. அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இப்போ ட்ரீன்றது என்ன? ஒன் டைப் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இது எந்த டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல வரும்? நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வர்றது தான் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. இந்த ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பார்த்தோம்னா ஹைராரிக்கல் ஃபார்மேட்ல இருக்கும். ஹைராரிக்கல் மீன்ஸ் எப்படின்னா ரூட் நோட், அதாவது நம்ம பரம்பரையா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஜென்ரேஷன் வைஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்றது தான் ஹைராரிக்கல் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இருப்பாங்க, அடுத்து தாத்தா பாட்டி இருப்பாங்க, அடுத்து அப்பா அம்மா இருப்பாங்க, அடுத்து நம்ம இருப்போம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஜென்ரேஷன் வைஸ் நம்ம சொல்றது தான் ஹைராரிக்கல் ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ட்ரீ இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ரூட் போகுது, ரூட்ல இருந்து நம்ம ஸ்டெம் வருது, அதுல இருந்து என்ன ஆகுது, பிரான்ச்சஸ் பிரியுது, அதுல லீஃப் வருது. இந்த மாதிரி வர்றது தான் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்றது. அப்போ இந்த ட்ரீல என்ன ஆகும் அப்படின்னா செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் நோட்ஸ் வந்து கவர் ஆயிருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரூட் நோட் இருக்கும். ரூட் நோட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஏன்றது ரூட் நோட், அதுலேருந்து பிரான்ச்சஸ் பிரியுது, அதுலேருந்து பிரான்ச்சஸ் பிரியுது. இந்த மாதிரி ஹைராரிக்கல் ஃபார்மேட்ல லெவல் பை லெவலாக இருக்கிறது தான் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் பேசிக் கான்செப்ட்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரூட் நோட். ரூட் நோட் அப்படின்னா அந்த ரூட் நோடுக்கு பேரண்ட் யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் நோடாக இருப்பாங்க. அது ரூட் நோட். நோட் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடம் தான் நோடுன்னு சொல்லுவோம். லீஃப் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் எதுவுமே இல்லாதது தான் லீஃப் நோடுன்னு சொல்லுவோம். இந்த டயக்ராம்ல பாருங்க, எந்த நோடுக்கு சில்ட்ரன்ஸ் யாருமே இல்லையோ அவங்க தான் லீஃப் நோடு. இப்போ EFJKH இவங்க யாருக்குமே அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் கிடையாது, இதை நம்ம லீஃப் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ ரூட் நோட், இவங்கெல்லாம் பேரண்ட் நோட், இவங்க லீஃப் நோட், இவங்களும் ஒரு பேரண்ட், சில்ட்ரன் இருப்பாங்க, சில்ட்ரன் பேரண்ட்டுக்கு சில்ட்ரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் லீஃப் நோடு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாத் அப்படின்னா நம்ம எந்த வழியா போறோம், ஒரு எட்ஜை வந்து ஒரு நோடை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா எந்த வேலை நம்மளால போக முடியுமோ அதை தான் நம்ம பாத்துன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆன்செஸ்டர் நோட், ப்ரெடிக்ஷன் நோட்னா ஆன்செஸ்டர் நோட்னா முன்னாடி வரவங்க, டிசெண்டன்ட் நோட் அப்படின்னா சக்சஸர் நோட், அதாவது ஒரு நோடுக்கு அடுத்து வர நோட்லாம் என்ன, ஒரு நோடுக்கு முன்னாடி இருக்க நோட்லாம் என்ன. நெக்ஸ்ட் டிகிரி அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இருக்காங்களோ நம்ம அதை தான் டிகிரின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்டிகிரி, அவுட் டிகிரி. இன்டிகிரி மீன்ஸ் எவ்வளோ நோட் வந்து அதுல வந்து கவர் ஆகுது. இப்போ இன்டிகிரி ஆஃப் இந்த டயக்ராம்ல இன்டிகிரி ஆஃப் சின்னு கேக்குறாங்க அப்படின்னா எத்தனை நோடு இதுல போகுது அப்படின்னா ஏல இருந்து தான் வருது இன்டிகிரி அப்படின்றது. அதுவே அவுட் டிகிரினா எத்தனை நோடு இதுல இருந்து போகுதுன்னா ஒரு நோடு ஜீன்ற நோடு போகுது. அதுவே டிக்குனா 2 நோடு இருக்கு, H and I போகுது. இதுதான் இன்டிகிரி, அவுட் டிகிரி. நெக்ஸ்ட் ஹைட்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் சொல்றோம். சிப்ளிங் அப்படின்னா ஒருத்தருக்கு இப்போ ஒரு நோட் வந்து ஹெச்ன்னு இருக்காங்க, இவங்களுக்கு சிப்ளிங் இருக்காங்களான்னு கேட்டா ஆமா, ஏன்னா அவங்களுக்கு ஹெச்ன்னு ஒரு சிப்ளிங் இருக்காங்க. அதுவே சிக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்களான்னு கேட்டா ஆமா, டி அண்ட் பின்றவங்க சியோட சிப்ளிங். இதுதான் நம்ம கூட பிறந்தவங்கள தான் சிப்ளிங்னு சொல்றோம். நெக்ஸ்ட் லாஸ்டா டெப்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நோடு கடைசி வரையும் ஒரு ஸ்டெப் ஃபுல்லா போகுது அப்படின்னா ரூட் நோட்ல இருந்து அதை தான் டெப்த்னு சொல்லுவோம், யூனிக் பாத் ஆஃப் த நோட். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்குறோம்னா பைனரி ட்ரீ ஏடிடி. பைனரி ட்ரீ ஏடிடி மீன்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஏடிடி, ட்ரீ ஏடிடி. அதில் பை அப்படின்னாலே ரெண்டுன்னு அர்த்தம். அப்போ பைனரி ட்ரீ அப்படின்னா அந்த ட்ரீல மொத்தம் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் அது. இதில் கம்பல்சரி வெறும் 2 சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும். அப்படி இருந்தால் அது பைனரி ட்ரீ ஏடிடின்னு சொல்லுவோம். எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி டாப் ஆஃப் த நோட ரூட் நோடுன்னு சொல்லுவோம், அதுல இருந்து வர சப் நோட பேரண்ட் நோட்னு சொல்றோம், அதுல இருந்து பிரியவங்க சில்ட்ரன்னு சொல்லுவோம். அவங்க 2 சைட் பிரியறனால ஒருத்தவங்களை லெஃப்ட் சைல்ட்னும் ஒருத்தவங்களை ரைட் சைல்ட்னு சொல்றோம். இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, இது ரூட் நோடு, இது பேரண்ட் நோடு, 2 சைடு பிரியறது, லெஃப்ட் பிரான்ச் ரைட் பிரான்ச். அதுல சைல்ட் நோட் பிரியுது, அதுல என்ன ஆகுது அப்படின்னா லாஸ்ட் நோடா பிரியுது, இது லீஃப் நோடு. ஏன்னா அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் இல்லாதனால நம்ம லீஃப் நோட்னு மெஷர் பண்ணிடுறோம். ஹைட் ஆஃப் த ட்ரீ இந்த மொத்தமா சொல்றது தான் ஹைட் ஆஃப் த ட்ரீன்னு சொல்றோம். இதுல டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீ இருக்கு. எத்தனை டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீனா மொத்தம் 4 இருக்கு. ஃபுல்லா ஸ்ட்ரிக்ட் பைனரி ட்ரீ, பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, ஸ்கீவ்டு பைனரி ட்ரீ. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் பைனரி ட்ரீ ஆர் ஸ்ட்ரிக்ட் பைனரி ட்ரீனா என்னன்னா
ஒரு ட்ரீல ஒரு நோடுக்கு அட்லீஸ்ட் 2 சில்ட்ரன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா சில்ட்ரன்ஸே இருக்கக்கூடாது. அதுக்கு பேரு தான் ஃபுல்லா ஸ்ட்ரிக்ட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். இப்ப இது ஒரு நோட்னா இதுக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க, கம்பல்சரி இருக்காங்க, அப்ப இது ஒரு ஃபுல் பைனரி ட்ரீ. இப்போ இது ஒரு நோட் அப்படின்னா என்ன ஆகணும், இதுக்கு சில்ட்ரன்ஸே இல்ல, ஒன்னு சில்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது, இல்ல 2 சில்ட்ரன்ஸ் இருக்கணும். இப்ப இந்த நோட் எடுத்துக்கிட்டோம்னா 2 சில்ட்ரன் இருக்காங்க, இவங்களுக்கு இல்ல, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதை ஃபுல் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். அதுவே பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ அப்படின்னா என்னன்னா எல்லாமே லெவல் வந்து சேம் லெவலா இருக்கணும். இப்ப இதுனா இது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல், இது 5 லெவல்ஸ் ஆஃப் டயக்ராம்ல இருக்கு. அதே மாதிரி அந்த லெவல் வந்து ஈக்குவல் சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இதை பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. கம்ப்ளீட் பைனரி ட்ரீ மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லெஃப்ட் பிரான்ச் எடுத்துக்கிறதுனா லெஃப்ட் பிரான்ச் ஃபுல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் இட் கோஸ் டு ரைட். ஓகேவா? அப்போ லெஃப்ட் பிரான்ச் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் பிரான்ச் போய் ஃபில் பண்ணுது அப்படின்னா எந்த ஒரு கேப்பும் இல்லாம முடிச்சுட்டு ஒரு சைடு இன்னொரு சைடு போறதுக்கு பேரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. நெக்ஸ்ட் ஸ்கீவ்டு பைனரி ட்ரீ அப்படின்னா என்னன்னா டாமினேட் பண்றது, அதாவது ஒரு சைடு மட்டும் நம்ம பார்ஷியாலிட்டி பார்த்து மொத்த இம்பார்ட்டன்ஸையும் கொடுக்கறது. இப்ப இவங்க லெஃப்ட் ஸ்கீவ்டு ரைட் ஸ்கீவ்டுன்னு சொல்றோம் பாருங்க, ஒரே சைடே எல்லா நோடும் வருது, இன்னொரு சைடே எல்லா நோடும், இது லெஃப்ட் இது ரைட். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீ ஏடிடின்னு சொல்றது. இது இம்பார்ட்டன்டா நமக்கு 2 மார்க்ஸ்லயோ இல்ல 4 மார்க்ஸ்லயோ கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கலாம். இதுல பைனரி ட்ரீ காம்போனன்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு 2 மார்க்ஸ்ல கேட்கிற கொஸ்டின். அதுல மொத்தம் 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்கு, பாயிண்டர் டு லெஃப்ட் சப் ட்ரீ இருக்கு, பாயிண்டர் டு ரைட் சப் ட்ரீ இருக்கு. இப்போ ஏனா இது டேட்டா எலிமெண்ட் சூஸ் பண்ணிக்கிறீங்க, இது லெஃப்ட் ரைட், லெஃப்ட்ல பி இருக்கு, இது நல் நோடா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ரூட் நோட் போகல, அதாவது பேரண்ட் நோட் சில்ட்ரன்ஸ் யாரும் போகல. ஆனா எனக்கு இதுல லெஃப்ட்ல வந்து எனக்கு நோட் போகுது டீன்ற நோடு. இதே மாதிரி சிக்கு அதுல இருந்து இஎஃப் இதெல்லாம் லீஃப் நோட்னால நல் நான் போட்டிருக்கேன். இதுதான் பைனரி ட்ரீயோட காம்போனன்ட்ஸ். இவ்வளோதாம்மா நம்ம ட்ரீ ஏடிடியோட கான்செப்ட், பைனரி ட்ரீ ஏடிடி. இந்த வீடியோ பேசிக் வீடியோ தான், இதுலேருந்து நமக்கு 2 மார்க்ஸ் கவர் ஆகும் அல்லது 4 மார்க்ஸ் கேட்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்குற நோட்ஸ் என்ன அப்படின்னா எல்லாமே என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என் காலேஜில் நான் கொடுக்குற நோட்ஸ். ஒரு 5 or 6 புக்ஸ் ரெஃபர் பண்ணி தான் இந்த நோட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம alaganmuruganfamily@gmail.com மெயில் ஐடிக்கு உங்களுடைய மெயிலை சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் அங்கே உங்களுக்கு நோட்ஸை ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.